எங்க வீட்ல என்ன ஹெல்தி டிஃபன்னு பார்த்தீங்கன்னா, அடை தோசை தான். அதுக்கு நைட்டே எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சு வச்சுட்டேன். காலையில சூப்பரா ஊறி இருந்தது. நம்ம எல்லாரும் காலையில எழுந்து கண்ணு விழிக்கும்போதே கிச்சனுக்கு தான் வருவோம். நானும் அப்படி கிச்சனுக்கு தான் வருவேன். வந்து நின்னா எனக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்காரர் இருப்பாரு. இன்னைக்கு அவர் வேலைக்கு போனதுனால, நானே வந்து எல்லாமே சமைக்க வேண்டியதா இருந்தது. ஆத்துக்கார் வீட்ல இல்லன்னா எல்லா வேலையும் கட கட கடன்னு பார்த்து வச்சுருவேன். அவரு இருந்தா வந்து அப்படியே சோம்பேறித்தனமா கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். எப்படின்னா, அம்மா வந்து வீட்ல இருக்கும்போது நம்ம வந்து வேலை செய்ய மாட்டோம். இதுவே அம்மா எங்கனா ஊருக்கு போயிட்டாங்கன்னா, நம்ம எல்லா வேலையும் பொறுப்பா செஞ்சு வச்சுருவோம்ல, அந்த மாதிரி. அடை தோசைக்கு சைட் டிஷ்ஷா வந்து கார சட்னி வந்து நார்மலா செய்யாம கொஞ்சம் புதினா நெறைய போட்டு புதினா சட்னி மாரி பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சமைக்கும்போது குறுக்குல குறுக்குல இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாரி பாப்பா யாழினி சும்மா கத்திக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவள சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு மறுபடியும் சமைக்க வந்துட்டேன். மதியத்துக்கு வந்து பூண்டு குழம்பு தான் வச்சிருந்தேன். என்னோட ஆத்துக்காரர் சொல்லிக் குடுத்த மாரி தேங்காய் பால்லாம் ஊத்தி சூப்பராவே வச்சுட்டேன் இன்னைக்கு. கொத்தவரங்காய் பொரியல், அதுக்கப்புறம் கீரை பொரியல் வந்து சைட் டிஷ்க்கு செஞ்சிருந்தேன். இன்னைக்கு என்ன நல்ல நேரமோ தெரியல. கரெக்ட்டா சமைச்சு முடிக்கும்போது கேஸ் காலி ஆயிருச்சு. சபரி சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாரு. பாப்பாவ குளிக்க வச்சு, தூங்க வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சு விட்டுட்டேன். காலையில குளிச்சுட்டு சாப்பிடுறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. 11 மணி வரைக்கும் பட்னியாவா இருந்தீங்க? அப்படின்னா எல்லாம் டேஸ்ட் பார்க்கும்போது 2 தோசை உள்ள போயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.